மற்றும் ஒரு முக்கிய செய்தி, திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வழக்கு நாளை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தன்னை சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தள்ளி வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டேயன் முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக அவதூறு பரப்பி பேசியதாக தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். ஜாமீன் மனு கோரி அவர் தாக்கல் செய்த மனுவையும் தூத்துக்குடி நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. இதையடுத்து தன்னை சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் ஜாமீன் வழங்க கோரியும் மார்க்கண்டேயன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சி. வில்சன் சட்டப்பேரவை கூட்டப்படும் என கூறிய முதலமைச்சருக்கு பதிலளிக்கும் வகையில் தான் பேசினார். கைதுக்கான காரணங்களை தெரிவிக்காதது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதால் மனுதாரரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்து தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது. கைதுக்கு முன் விசாரணைக்கு அழைப்பு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட வேண்டும். ஆனால் எந்த நோட்டீஸும் வழங்கப்படவில்லை. ஜூலை 18ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு 19ஆம் தேதி நள்ளிரவு புகார் அளிக்கப்பட்டு 20ஆம் தேதி அதிகாலை வழக்கு பதிவு செய்து அன்றைய தினமே கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எந்த ஆரம்ப கட்ட விசாரணையும் நடத்தப்படவில்லை. பொது அமைதியை பங்கம் விளைவிக்கும் உள்நோக்கத்துடன் பேசவில்லை என வாதிட்டார். வாதங்கள் முடிந்ததை அடுத்து விசாரணையை நீதிபதி இளந்திரையன் நாளைக்கு தள்ளி வைத்துள்ளார். பவித்ரா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.